ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு நம்ம லெவலுக்கு அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஓகேவா? நேற்று நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒன்று கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு மேலே டார்கெட் வந்து 26,175 அது வரைக்கும் போகணும். அப்படியும் இல்லையா கீழே நம்மளுக்கு இந்த பாக்ஸ் தேரியோட கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பி டவுன் சைடில் கீழே இறங்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த மார்க்கெட்டு இந்த பாக்ஸோட 50 பாட்டம் எதுக்காக வரணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சிருப்பேன். அதாவது வியாழக்கிழமையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா அது 50% இதில் கம்ப்ளீட் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்படியும் இல்லையா கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு வரணும். கீழே டவுன் சைடில் வர்றதுனா எந்த இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25,700 அது வரைக்கும் வரணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது? 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணி அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்கன்னா என்ன ரீசனுக்காக ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காங்க? அந்த இடத்துல நம்மளுக்கு பாக்ஸ் தேரி, ஓகே, பாக்ஸ் தேரி கான்செப்ட் இருக்குது. பாக்ஸோட ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் நினைக்கிறேன். ஆமாம், 1 ஹவர். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக பாக்ஸோட டாப்லேயே ட்ரேட் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் பாக்ஸோட பாட்டமில் ஒரு 1 ஹவர் ட்ரேட் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்கன்றது. ஓகேவா? சரி ரைட், ஓகே. இந்த 700 நம்ம எப்படி ப்ரோ எடுத்துகிட்டு வந்தோம் உங்களுக்கே கிளியராக தெரியும். ஆல்ரெடி 718 பாதி நம்ம பாதியாக சொல்லிட்டு வர்றோம். அந்த பாதி 718 கொண்டு வந்ததில் நம்மளுக்கு வந்து 360 எங்கே வந்துட்டு இருந்தது, இங்கே வந்து நின்றுருந்தது. சரியா? 798 வந்து நின்றுருந்தது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் சொன்னோம். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த வாரத்தோட 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது. சரி, நான் எதுக்காக உங்களை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் நம்ம எதுக்காக சொல்கிறோம்? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் தான் மார்க்கெட்டில் கணக்கு பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு அது ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு இந்த வாரம் இந்த வீக் நடந்திருக்குது, போன வீக் நடந்திருக்குது. இந்த ஒரு 2 மாதமாக நம்ம வீடியோ போட்டு இருக்கோம். இந்த வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம லெவல் ரீச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இதை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு குறிக்கோள். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அந்த இதை வந்து நீங்களாக வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒன்று சொல்லிட்டு வர்றோம். மார்க்கெட்டில் வந்து கணக்கு தான், மேக்ஸ் இல்லாட்டினா மார்க்கெட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. நம்ம சங்கர் ப்ரோட்ட 400 பாயிண்ட்டு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அந்த 400 பாயிண்ட்டு நம்ம எப்படி எடுத்தோம்? வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சனிக்கிழமை சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த இதை போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் புரியுதான்னு. இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்குரிய லெவல் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த லெவல் வந்து உங்களோட நீங்கள் போட்ட லெவலோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு அந்த லெவலில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேஷன் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் இது பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கால்குலேஷன் தான், இந்த முறை தான் அதுலேயும் வரும். ஓகேவா? இந்த இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் நீங்கள் திங்கக்கிழமையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம் 57.05 22. ஓகேவா? இந்த இது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கால்குலேட்டருக்கு வந்துடுங்க. எப்படி நம்ம எடுத்தோன்றதை நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? 57.05 இன்ட்டு இந்த பக்கம் 22 வந்துச்சு. ஸோ 22 இது வந்து ரெண்டையும் வந்து கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 4 தான் வரும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது ப்ரோ? நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7. ஓகேவா? இந்த 7 வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே வந்து இன்ட்டு பண்ணணும்.
இந்த 7 வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணணும் 7. அந்த அப்போ 22 நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா 22 அந்த 2.2ன்றது வந்து உங்களுக்கு வந்து சின்ன நம்பர் ஆயிடுது. அப்போ சின்ன நம்பரில் இந்த பெரிய நம்பரை தான் நம்ம இது பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், பெரிய நம்பரில் தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும் இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும் இல்லைன்னா பெருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ இது ரெண்டுமே வந்து சின்ன நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பெரிய நம்பரை அப்படியே அங்கிட்ட எடுத்து போட்டுக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ வருது, 399 அப்படியே வச்சுருங்க. 0.5 அவ்வளோதான். 402 வந்துருச்சா? நம்ம சொன்னது 400 சொன்னோமா நம்ம சங்கர் புரோட்டா, இப்போ 402 இது வந்துருச்சா? ஓகே, இந்த கணக்கு நம்ம உங்களுக்கு ஃப்ரைடேவோடது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எதில் கிடைக்கணும், மண்டேவோட கேண்டிலில் 5 மினிட்ஸ் கேண்டிலில் நம்மளுக்கு கிடைக்கணும். இதே 5 மினிட்ஸோடது நம்மளுக்கு மண்டே இதில் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ மண்டேவோடதில் அப்படியே நீங்கள் வாங்க, உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். மண்டேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் இதுதான் நம்மளுக்கு மண்டே கேப்பப் ஆகி கொடுத்துருந்தா 5 மினிட்ஸ் கேண்டில். ஓகேவா? இங்கேருந்து மேலே கொண்டு போய்க்குங்க. எவ்வளோ ப்ரோ வருது, 108.55 4.2. ஓகேவா? இந்த இது நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ இந்த பக்கம் 108 பெரிய நம்பரை வந்துருச்சு, இந்த பக்கமும் 42 பெரிய நம்பரை வந்துருச்சு. ஓகேவா? இந்த ரெண்டும் நம்மளுக்கு பெரிய நம்பராக வந்துருச்சு. இப்போ 108 42ஆல் பெருக்கணும்னா எங்கேயே போயிடும். சரியா? அப்போ 4.2ன்னு போட்டோம்னாலும் அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் ஆகும். அப்போ இந்த 55 நம்மளுக்கு இங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த 55 நம்ம என்ன பண்ணணும், நம்ம பைசா கணக்கில் சேர்ப்போம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 55 நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 108.55 இன்ட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டு ப்ளஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஏன்னா அதில் வந்து 57ன்றது சின்ன நம்பர். ஓகேவா? இந்த 22 கம்பேர் பண்ணும்போது 57ன்றது சின்ன நம்பர். அதனால அதுலேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த 7 அப்படியே போட்டு நம்ம ப்ளஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி நம்ம உங்களுக்கு கால்குலேஷன் சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதே 108 8ஆல் போட்டு பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும், எக்ஸ்ட்ரா எங்கேயோ ஓடி போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இருக்கிறத 2ஆக டிவைட் பண்ணுவோம். உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து 42 இருந்துச்சு. ஓகேவா? அந்த 42ல் இந்த பக்கம் இருக்கிற பெரிய நம்பர் எது, 8. அந்த 8ஐ நீங்கள் அந்த 2ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 6. ஓகேவா? 6 வரும். அந்த 6.4 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 694. இதை வந்து அப்படியே வந்து ரவுண்டாக போட்டிங்கன்னா 5. இந்த 5ஐ கூட நீங்கள் அப்படியே மாற்றி கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது, 705. சரியா? ஆமாம், 705 வருது. சரி, இந்த 400க்கு நம்ம எப்படி ப்ரோ கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் வேணாம். அப்படியே 4.2 எவ்வளோ வருது, 55 வருது. இதே இது வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 55ல் வந்து இந்த பக்கம் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2ஐ வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். இந்த 55ல் 2 போச்சுன்னா 4.2ல் 5 போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு, 3.7 வரும். ஓகேவா? பைசா கணக்கில் நம்ம சொல்கிறது பைசா கணக்கு. ஓகேவா? 3.7 எவ்வளோ ப்ரோ வருது, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சா? நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு, ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, அந்த அப்போ 705 வந்தது, அப்போ அது என்ன ப்ரோ கன்ஃபர்மேஷன், வேறு ஒன்றும் வேணாம். இந்த வாரம் மொத்த ட்ரேட் நடந்தது, என்ன நடந்திருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் இதில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ நம்ம உங்களுக்கு இது ரெண்டையும் போட்டு காமிச்சிட்டோம். சரியா? இது ரெண்டையும் நம்ம உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம அதில் எப்படி எடுத்தோம், இதில் எப்படி எடுத்தோம், அதில் வந்து அந்த 57ல் 7 அப்படியே போட்டு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற 5 அப்படியே சேர்த்து 402 வந்துச்சு.
இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் 4.2 அந்த 2ல் இந்த பக்கம் பைசா கணக்கில் இருந்ததை எடுத்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கோம். என்ன ரீசன், இதில் வந்து 108 அது வந்து 57 அவ்வளோதான், 2க்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இந்த பக்கம் வந்து பெரிய நம்பரு 108 வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் தான் பண்ண பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டோம்னா அது எக்ஸ்ட்ரா ஓடும், அந்த வாரத்துக்கு நமக்கு அது சரிப்பட்டு வராது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணி போடுவோம். அப்போ அந்த இடத்துல மைனஸ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ போன வாரம் நம்ம ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கம் 57 இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல நம்ம அந்த 7 வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு பெரிய நம்பரை எடுத்துக்கிட்டு அதோட இன்ட்டு பண்ணி நம்ம போட்டு காமிச்சோம். ஃப்ரைடேவோடதில் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஃப்ரைடேவோடதில் 57 இருந்துச்சு, அது வந்து சின்ன நம்பர். ஸோ சின்ன நம்பர்ன்றனால அந்த 7 அப்படியே எடுத்துகிட்டு இன்ட்டு பண்ணி அந்த பைசா கணக்கை அப்படியே நம்ம இங்கிட்ட கொண்டு வந்துட்டோம். 0.5 அப்படின்றத பைசா கணக்கை கொண்டு வந்துட்டோம். 400 நம்மளுக்கு வந்துருச்சு, 402 வந்துச்சு நம்ம அதில். ஓகேவா, இதில் வந்து 108 வந்திருக்குது. அப்போ 57ஓட 108 ரொம்ப பெரிய நம்பர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அதே கால்குலேஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 108ன்றது நம்மளுக்கு எங்கேயோ போய் நிற்கும், 900 பாயிண்ட் 1000 பாயிண்ட்டு போய் நிற்கும். 1000 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டு 1 வீக்கில் ஒர்க் ஆகாது, உங்களுக்கே கிளியராகவே தெரியும். ஓகேவா, அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வாரத்தோட வேல்யூ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம 400 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேவா, உங்களுக்கு அதை தான் சொல்வேன் நான். 400 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா, 700 நம்மளுக்கு 698 முடிச்சதுன்னு நினைக்கிறேன் போன வாரத்தோடது. ஓகேவா, 698 முடித்தது. அங்கேருந்து நம்மளுக்கு ஹை கொண்டு போங்க. இந்த வாரத்தோட ஹை எவ்வளோ வந்திருக்குது, 406. கிளியராக புரியுதா, நம்ம ஏன் அந்த லெவலில் நம்ம கரெக்டாக எடுத்தோம் 400 பாயிண்ட்டுன்றது. உங்களுக்கு இங்கேருந்து 360 போட்டிங்கன்னா அந்த 265 வரும். ஓகேவா, அதுலேருந்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். 59 வருது, அதுலேருந்து 40 பாயிண்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். 61 போயிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். சரியா, இந்த இது உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகே சரி, அங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன ப்ரோ, கீழே வந்ததுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 700 இங்கே கீழே இருக்குது. அதை விட்டு கேப்பப் ஆகி தான் மேலே போயிருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு டபுள் இது மேலே இருக்காங்க. 35லையும் ஆள் இருக்காங்க, 65லையும் ஆள் இருக்காங்க. யார், புட் செல்லர் இருக்காங்க அப்படின்றத நம்ம அன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். சரி, இந்த இடத்துலையும் டபுள் இது இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல கேப் அப் எப்படி ஆகியிருக்காங்க உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். ஓகேவா, கேப் அப் கொடுத்து தான் மேலே உங்களுக்கு அப்சைடில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது எப்படி கேப் அப் கொடுத்துருக்காங்க, அந்த டபுளோட இதுக்கு உள்ளே தான் கேப் அப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது, அந்த டபுளோட இதுக்கு உள்ளேயே கேப் அப் கொடுத்து மார்க்கெட்டுக்கு அந்த 400க்கு ரியாக்ட் பண்ணணும். அந்த 400க்கு ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, சரி ஓகே, நம்ம அந்த 705 விட்டுட்டே பாருங்கள். சரி ஓகே, வாங்க 705க்கு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவோம், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, இதில் இருந்து நம்ம லோவுக்கு கொண்டு வரணும். அங்கே வச்சு அந்த லோவுக்கு கொண்டு வாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ கன்ஃபர்மேஷனுக்காக திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். 137. ஓகேவா, இது அப்படியே எழுதிக்கோங்க. 137. இது வந்து நம்மளுக்கு தெரியும் 108. நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம், செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ரேட்லேயே நம்ம சொல்லிட்டோம் 108ன்றது.
108. ஓகேவா? சரி, அடுத்த நாள் இங்கேருந்து ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஹை. அங்கேருந்து நம்மளுக்கு வந்த ட்ரேடு இது வரைக்கும் வந்துச்சு, இந்த இருக்குது, இது வரைக்கும் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. $241. ஓகேவா? இந்த 241ஐயும் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 241ஐயும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது நேற்றுக்கு நம்மளுக்கு நடந்த ட்ரேடு. அப்படியே கீழே வாங்க, லோவுக்கு வாங்க. 225, 225, 240, 108, 137. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்கேல் வச்சு வந்து காமிச்சிட்டேன். அப்படியே வாங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 137. ஓகேவா? ப்ளஸ் அதோட ஒரு 108 ப்ளஸ் அடுத்தது வந்து 240. ஓகேவா? 485. ஓகேவா? இதோட ஒரு ப்ளஸ் நேற்று நடந்தது 225. 225 220. சரியா தெரில. சரி, ஓகே. 710 வந்திருக்கு நம்மளுக்கு மொத்த ட்ரேடு. நம்மளுக்கு அங்கே எவ்வளோ கிடச்சிது? 705 நம்மளுக்கு கிடச்சிது. ஓகேவா? சரி, இருந்தாலும் நம்ம அதை ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குறோம். ஆமாம், 225 தான் நம்மளுக்கு கிடச்சதுக்கு. நம்மளுக்கு மொத்த ட்ரேடு அங்கே கிடச்சது எவ்வளோ? அந்த வாரத்துக்குரியது 225. அங்கே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சது? 705 கிடச்சது. 710 வந்திருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டு இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம சொன்னதோடது கான்செப்ட் எப்படி இருக்குதுன்றது? சரி, இது மட்டும்தானா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபிப் டூலை பற்றியும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபிப் டூலோட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ ஃபிப் டூலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியரான புரிதல் கிடைக்கும். அந்த ஃபிப் டூலையும் நம்ம போட்டு காமிச்சோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போட்டு காமிக்கிறேன். மேலே நம்ம லெவல். ஓகேவா? நீங்கள் அந்த நம்ம லெவலுக்கு வச்சாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு பாக்ஸோட கான்செப்ட் தெரிஞ்சு அந்த பாக்ஸோட லெவலுக்கு வச்சாலும் நம்மளுக்கு ஓகே தான். சரியா? நீங்கள் எந்த லெவலில் வச்சாலும் நம்மளுக்கு ஓகே தான். நம்மளுக்கு ஃபிப் டூலோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு எங்கே ப்ரோ வந்து நிற்கிது? உங்களுக்கு கிளியராக தெரியுதா எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிற்கிது? அப்போ 400 பாயிண்ட் நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? எந்த அளவுக்கு நம்மளுக்கு 400 பாயிண்ட் நம்மளுக்கு கிளியராக வந்திருக்குன்றது? ஃபிப் டூவில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா? 75% எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுவாங்க அவங்க கிளியராக தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இந்த லெவல் டு அந்த லெவல் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிப் டூலோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஃப்ரைடேவோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ரெண்டாவது நம்மளுக்கு இதோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, அதாவது மண்டேயோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கு தகுந்தாப்புலேயே நம்மளுக்கு மேலே என்ன இருக்குது? 26,065 நம்மளுக்கு லெவல் இருக்குது. அப்போ அந்த 400க்கு மேலே தாண்டி போனாங்கன்னா எது வரைக்கும் போவாங்க? அந்த 26,065க்கு மேலே தாண்டி போனாங்கன்னா எது வரைக்கும் போவாங்க? அந்த 400 வரைக்கும் தான் போவாங்க. அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து டவுன்ஃபால் தான் ஆகணும் மார்க்கெட்டு. உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஃப்ரைடே உங்களுக்கு எப்படி நீங்கள் அவ்வளோ கன்ஃபார்மாக நீங்கள் சொன்னீங்க, ஒன்று மேலே போனால் அது வரைக்கும் போகணும், இல்லைன்னா கீழே வந்தால் இது வரைக்கும் வரணும் அப்படின்றத நீங்கள் எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னீங்க? வேறு ஒன்றும் வேணாம். நம்ம கேப்பப் ஆனாலும் 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே இறங்கினோம்னா கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு 700 சொல்லியிருந்தோம். மேலே அப் சைடில் வந்து 175 நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இதே நீங்கள் கன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இன்னும் கிளியராக புரியும்.
அந்த கேப் அப் கொடுத்தாங்கல்ல அன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுல, அங்கேருந்து அப்படியே நம்ம லெவலுக்கு மேலே 75க்கு கொண்டு போய் வச்சு பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் வருதுன்றது உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும். எவ்வளோ ப்ரோ வருது? 239, 240ன்னு வைங்க, ஓகேவா? 240. ஸோ அதே இடத்துலேருந்து கீழே நம்ம 700க்கு கொண்டு வரோம். எவ்வளோ வருது? 234. உங்களுக்கு சொல்கிறது கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துல வந்தாங்கன்னா மார்க்கெட்டு எப்படினாலும் மேனிப்புலேட் பண்ணி ஒன்று மேலே அப்சைடில் போனாங்கன்னா எது வரைக்கும் போவாங்க? நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் 26,175 அது வரைக்கும் தான் போவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது பெண்டிங்கையும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு திருப்பியும் கீழே வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லையா 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே பிரேக் அவுட் ஆகுதா, அப்போ கம்பல்சரி எங்கே வருவாங்க? இந்த 700க்கு வருவாங்க. இந்த 700க்கு வர்றதுக்கான ரீசன் என்ன? நம்மளுக்கு 705 அந்த வீக்லி ஆப்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த வாரத்துக்குரிய 705 அவங்க நம்மளுக்கு கொடுத்தாகணும், ட்ரேட் நடந்தாகணும். அப்போ அந்த ட்ரேட் நடந்தாகணும்னா கம்பல்சரி அவங்க ஒன்று கீழே இறக்கணும், இல்லாட்டினா மேலே இறக்கணும். நான் அதனால தான் அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான இது கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க? இந்த பக்கம் டவுன் செல்லு தான் பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. டவுன் செல்லே வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா அந்த 5 மினிட்ஸோட ஹையை கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது. உங்களுக்கு இப்போ இந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 108, 100க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுவோம். அப்போ அந்த 100க்குள்ளே இருக்காங்க, ஒரு 50, 60 அந்த இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ளஸ் பண்ணி போடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பக்கம் வந்து இப்போ 4, 2 அதாவது 2, 2, 4 இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கிட்டு வந்து பெரிய நம்பர் கிடச்சிருச்சு. அதாவது இங்கிட்டு இருக்கிற நம்பரோட இங்கிட்டு பெரிய நம்பர் கிடச்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை அப்படியே வச்சுருப்போம். அப்படியே வச்சு நம்ம அதுக்குள்ளேயே வந்து அந்த பைசா கணக்கில் மைனஸ் பண்ணி போடுவோம். அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுதா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து புரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புரியட்டுனா தயவுசெய்து திரும்பியும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மண்டேவோட மார்க்கெட் லெவல் நீங்கள் எனக்கு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்கான ரீசன் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் நடக்குமா அப்படின்றது ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்களா அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேவா? ஆல்ரெடி இந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு, 5 மினிட்ஸ் கேண்டில் கான்செப்ட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக ஒரு 1 ஹவர் வீடியோவாகவும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்து நம்ம லெவல்ஸை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்க அப்படின்றத அதையே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நான் உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். மார்க்கெட்டு ஃபுல்லாக கணக்கை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம அந்த கணக்குக்கு ஏற்றாப்புல தான் பணத்தை என்ன பண்ணுவாங்க? லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பணம் உள்ளே வர்றதுனால தான் மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு கிடையாது. அந்த கணக்கை வச்சு தான் பணத்தை உள்ளே போடுறாங்க. அப்போ அந்த லெவலுக்கு நம்ம லெவலுக்கு எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்குரிய பணத்தை மட்டும்தான் மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த லெவல் முடித்தோடனே திருப்பி என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து டவுன் சைடில் வர ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இதில் மூலிமா ஒரு கிளியரான புரிதல் கிடச்சிருக்கும், ஓகேவா? இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலையும் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ மண்டேவோட லெவல்ஸு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்
நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன், போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? அப்போனா தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் கொஞ்சம் பயனடைவாங்க. ரீட்டெய்லர் எல்லாருமே இனிமேல் யாரும் லாஸ் பண்ணக்கூடாது. கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.